கங்குவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடிகர் சூர்யா, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, இயக்குனர் சிறுத்தை சிவா எல்லாம் அவங்க கலந்துக்கிற ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல கங்குவா பத்தி செம ஹைப்பா பேசியிருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆன பிறகு சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சிறுத்தை சிவா சூர்யாவை செஞ்சிட்டாருன்னு பல ரிவ்யூக்கள் வந்துச்சு. அப்புறம் ஜோதிகா தன்னோட கணவர் படத்துக்கு முட்டு கொடுத்து தயாரிப்பாளர் சங்கம், தியேட்டர் ஓனர்கள் எல்லாம் சேர்ந்து இனிமே தியேட்டர்ல ரிவ்யூ எடுக்க கூடாதுன்னு சொன்னதெல்லாம் பொதுவா தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ கடைசி 2 நாளா கங்குவாவுக்கு முன்னாடியை விட கூட்டம் கொஞ்சம் கணிசமா அதிகமாகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சூழல்ல தான் சுமார் 8 வருஷத்துக்கு முன்னாடி கங்குவா படத்தோட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா செஞ்ச ஒரு சம்பவம் தான் இப்போ கங்குவா ஓடாததுக்கு ஒரு காரணம். குறிப்பா சிவகார்த்திகேயன் விட்ட சாபம் தான் ஞானவேல் ராஜாவை வச்சு செஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க. கங்குவா நல்லா தான் இருக்கு, ஆனா படம் சரியா வியாபாரம் ஆகல. இதுதான் இப்ப வரைக்கும் அந்த படத்தோட நிலைமையா இருக்கு. அதே மாதிரி அமரன் படம் இப்ப வரைக்கும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. கங்குவா ரிலீஸ்க்கு முன்னாடி அமரன் படத்தை தியேட்டரை விட்டு தூக்கவே தியேட்டர் ஓனர்கள் யோசிச்சாங்களாம். அப்புறம் கங்குவாவுக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் மட்டும் கொடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. கங்குவா ரிலீஸ்க்கு பிறகு அது ஓடலன்னு தெரிஞ்ச அப்புறம் அதை தூக்கிட்டு திரும்பவும் அமரனையே ரிலீஸ் பண்ண கதையும் நடந்திருக்கு. கங்குவா ஓடுது ஓடல, சூர்யா படம், சிறுத்தை சிவா படம், இது எல்லாத்தையும் தாண்டி தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கு நடந்த பழைய பிரச்சனைனால உருவான கர்மா தான் இப்போ ஞானவேலை வச்சு செஞ்சு கங்குவாவை ஓட விடாம செஞ்சதா சொல்லப்படுது. இந்த கதையை தெரிஞ்சுக்க எஸ்கேயோட கரியர் ஆரம்பத்துக்கு போகணும். நடிகர் சிவகார்த்திகேயன் 2012 மெரினா படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு. அதுக்கு பிறகு தனுஷோட 3 படம் மனங்கொத்தி பருவன்னு நடிச்சிட்டு இருந்தாரு. சரியா 2013 கேடி பில்லா கில்லாடி ரங்கா படம் முடிஞ்ச சமயத்துல ஞானவேல் ராஜாவோட ஸ்டுடியோ கிரீன் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவர் கூட சைன் பண்ணிருக்காங்க. இந்த பட வேலைகள் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா கதை சரியில்லை, இயக்குனர் இல்ல, நான் வேற படத்துல பிஸியா இருக்கேன்னு பல காரணங்களை சொல்லி தள்ளி போட்டிருக்காரு ஞானவேல் ராஜா. சரி, அந்த படம் ஓரமா இருக்கட்டும், நாம மத்த படங்களை பார்ப்போம்னு நினைச்ச சிவா தொடர்ந்து எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த 2 படமுமே எஸ்கேவுக்கு நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய ஹிட். சரி, 2 படங்கள் முடிச்சிட்டோம், இப்பவாச்சும் ஸ்டுடியோ கிரீன் படத்தை நடிக்கலாம்னு எஸ்கே ஞானவேல் ராஜாவுக்கு போன் பண்ணி கேட்டிருக்காரு. அப்பவும் அவர் ஏதேதோ காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிருக்காரு. அப்பவும் கண்டுக்காத சிவா தொடர்ந்து மான் காரத்தை, காக்கி சட்டை, ரஜினி முருகன் நடிச்சியும் முடிச்சிட்டாரு. இந்த எல்லா படங்களுமே வியாபார ரீதியா எஸ்கேவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. எஸ்கேவும் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. சரியா ரெமோ படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போற நேரத்துல சிவாவை கூப்பிட்ட ஞானவேல் ராஜா, முன்னாடி நீங்க சைன் பண்ண படத்தை இப்ப பண்ணலாம், ஆனா நீங்க எவ்வளவு சம்பளம் சைன் பண்ணீங்களோ அதை தான் இப்போ தர முடியும்னு சொல்லியிருக்கு ஞானவேல் ராஜா தரப்பு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கடைசியா ரிலீஸ் ஆன படம் தான் ஒரு ஹீரோ ஹீரோயின் சம்பளத்தை நிர்ணயம் செய்யும். அதுபடி பார்த்தா கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல சில பல லட்சங்கள் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு எஸ்கே. அதுவே ரெமோ டைம்ல 2-3 கோடி கிட்ட வந்துட்டாரு சிவா. இதனால ஸ்டுடியோ கிரீன் சொன்னதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இதுல கடுப்பான ஞானவேல் ராஜா தொடர்ந்து ரெமோ ஷூட்டிங் அப்போ பல பிரச்சனைகளை சிவாவுக்கு கொடுத்திருக்கு. அந்த ஒரு படத்துக்கு மட்டும் சிவா பயங்கர பிரச்சனைகளை சந்திச்சாராம். அது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டுடியோ கிரீன் தான் சொல்லப்படுது. ரெமோ பட ஆடியோ லான்ச் வீடியோவை இப்ப எடுத்து பார்த்தா கூட அதுல இந்த பிரச்சனைகளை சொல்லி சிவா அழுது இருப்பாரு. அந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்தினாங்களாம். கடைசியில இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் முடிச்சா போதும்னு யோசிச்ச எஸ்கே கதை கேட்காம, சம்பளம் எதிர்பார்க்காம ஸ்டுடியோ கிரீன் தரப்பு சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் செஞ்சு ஒரு வழியா படத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாராம். அந்த படத்துக்கு தான் அந்த சமயத்துல வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட ரொம்ப கம்மியான சம்பளம் தான் வாங்கியிருக்காரு சிவா. ஸ்டுடியோ கிரீனோட பிளானே இதான்னு சொல்லப்படுது. அதாவது சிவா கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வருவார்னு தெரியும், அதனால முன்னாடியே கம்மி சம்பளத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அப்புறம் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே சம்பளத்துக்கு நடிக்க வச்சா தயாரிப்பு செலவு மிச்சம்னு சிவா படமும் எப்படி ஓடிடும், அதனால நல்ல லாபம் பார்க்கலாம்னு நினைச்சதா ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்படி உருவான படம் தான் மிஸ்டர் லோக்கலா. இந்த படம் சரியா ஓடல, வியாபார ரீதியா எதிர்பார்த்த லாபத்தை சம்பாதிக்கல. இந்த படத்தில் நடிச்ச மற்ற நடிகர் நடிகைகளையும் ஒரு விதமா புஷ் பண்ணி தான் இந்த படத்துல நடிக்க வச்சதான் தயாரிப்பு நிறுவனம். ஒரு வழியா சிவா அந்த பிரச்சனையை முடிச்சு அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ சிவாவோட அமரன் படம் தியேட்டர்கள்ல மெகா ஹிட் ஆகி 300 கோடி ரூபாய் வருமானம் பார்த்திருக்கு. அதே சமயம் ஞானவேல் ராஜாவோட கங்குவா எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. அமரன் படத்தால கங்குவாவுக்கு தியேட்டர் ஸ்கிரீனே கிடைக்கல. அதனால ஞானவேல் ராஜா அப்போ சிவாவை கஷ்டப்படுத்தினதுக்கு தான் இப்போ கர்மா விளையாடுது. கர்மா இஸ் பூமராங்னு சும்மாவா சொன்னாங்க, அது கண்ணு முன்னாடி நடக்குதுன்னு சினிமா வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. இவங்க பிரச்சனை இல்ல, பாவம் ஒண்ணுமே பண்ணாம சூர்யா மாட்டிக்கிட்டதாகவும் பேசிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா ரெமோ ஆடியோ லான்ச்ல சிவா அழுதிருப்பாரு, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த சம்பவத்தினை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்லயும் சொல்லுங்க. நன்றி.